வாரம் வாரம் ஆறு நிறைய உட்காந்துக்கிறீங்க. இந்த கண்ணாடிக்காரங்க ஒண்ணும் தெரியல. கண்ணுகளா வாங்க வாங்க. இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க தெரியுமா? நாங்க பாட்டு பாடுவோம், நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஆடலாம், இல்லாட்டி கும்மி அடிக்கலாம். சரியா? ஆனா கூட பாட வேண்டாம், எல்லாம் மியூட்ல இருங்க. பாடலாமா? ஃபர்ஸ்ட் பாட்டு பாடிடலாம் எல்லாம் சந்தோஷமா. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். தொட்டு கடை ஓரத்திலே தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னேன். அத வாரி விட்டாங்க வர வேலைச்சாங்க மடிச்சு எரிஞ்சாங்க வாரேன் போங்க. பூகட ஓரத்திலே பூவு ஒன்னாங்க பூவு ரெண்டாங்க பூவு மூணாங்க வாங்க சொன்னேன். சிஞ்சா 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 சிங் அத வாரி விட்டாக வரவாலச்சாக வரி தெரிஞ்சாங்க வாரேம் போக. அத வாரி விட்டாக வரி தெரிஞ்சாங்க வரவாலச்சாங்க வாரேம் போக. பொட்டு கடை ஓரத்திலே பொட்டு ஒன்னாங்க பொட்டு ரெண்டாங்க பொட்டு மூணாங்க வாங்க சொன்னேன். அறவாரி விட்டாங்க வர வேலைச்சாங்க மடிச்சு எரிஞ்சாங்க வாரேன் போங்க. மல்லடி கடை ஓரத்திலே வலவி ஒன்னாங்க வலவி ரெண்டாங்க வலவி மூணாங்க வாங்க சொன்னேன். சிஞ்சா 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 சிங் அத வாரி விட்டாக வரவாலச்சாக வழி தெரிஞ்சாங்க வாரேம் போங்க. புடவ கடை ஓரத்திலே புடவை ஒன்னாங்க புடவை ரெண்டாங்க புடவை மூணாங்க வாங்க சொன்னேன். அத வாரி விட்டாக வர வேலைச்சாக மடிச்சு எரிஞ்சாங்க வாரேன் போக. கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு பொண்ணாங்க கொலுசு ரெண்டாங்க கொலுசு மூணாங்க வாங்க சொன்னேன். சிஞ்சா 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 சிங் அத வாரி விட்டாக வரவாலச்சாக வழி தெரிஞ்சாங்க வாரேம் போங்க. என்ன குட்டீஸ், பாட்டெல்லாம் புடிச்சிச்சா? இப்போ உங்களுக்கு கதை சொல்றதுக்கு நாங்க அண்ணம்மா பாட்டியும் பொண்ணம்மா பாட்டியும் வந்திருக்கிறோம். என்ன பொண்ணுமா, நீயும் பாட்டெல்லாம் நல்லாத்தான் பாடுற, சோறா இருக்கிற. ஏன் பொண்ணுமா? ஐயோ என்ன வைக்கோ என்ன வைக்கோ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்ன எனக்கு கண்ணாடி போட்டா ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, உனக்கு கண்ணாடி போட்டாதான் தெரியுது. கண்ணாடி போட்டு ஒரு நிமிஷம் கிளவி கூலிங் கிளாஸ் எல்லாம் போடுதுடோ. இப்பதான் தெரியுது. தெரியுது கூலிங் கிளாஸ் போட்டியா தோனியோ? சரி, இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? இன்னைக்கு கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. அவரு பிறந்தது என்னைக்கு? நவம்பர் மாசம் 14. அன்னைக்கு குழந்தைகள் தினம் கொண்டாடுவாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா? ஆறாவது குழந்தைங்களா பேராண்டிக்கு நீங்க யாராவது சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நாள் யாராவது தெரியுமா? யாராவது சொல்லுங்க பாக்கலாம். சொல்றா. இன்னைக்கு ஆசிரியர் தினம். ஆசிரியர் தினம் எதுக்காக யாருக்காக கொண்டாடுறன்னு தெரியுமா? பாரு, பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு வைக்குது. ஆசிரியர். கரெக்ட் கரெக்ட். அதுக்கு சொல்லித்தானே உன்னை கூப்பிட்டாரு மனத்தனோட தம்பி. அதுக்குள்ள மறந்துட்டேன். அதுக்குத்தான் நான் உன்னை வல்லாரக்கீரை சாப்பிடும் அப்ப அதுக்குத்தான் நான் உன்னை சொல்றது. நான் வேணா மெட்ராஸ்ல எனக்கு கிடைக்குது, உனக்கு ஈரோடுல கிடைக்க மாட்டேங்குது. சரி சரி, குழந்தைகளுக்கும் ரொம்ப ஆசையா இருக்குது, பாட்டு பாடி போட்டோம்.
ஆசிரியர் தினத்தை பத்தி யாருன்னு சொல்லிடல ஒரு 2 வார்த்தை. ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவரு ஒரு கல்லூரியில பேராசிரியரு. அதுவும் இல்லாம இந்த ராமாயணம் மகாபாரதம் மாதிரி நிறைய வேதங்களை உபநிடதங்களை பத்தி எல்லாம் சொல்லி ஒரு தத்துவ மேதையா இருந்தாராமா. அவரு நிறைய கல்லூரியில எல்லாம் பேராசிரியரா துணைவேந்தரா இருந்தாரா. அவரு நம்ம நாட்டுக்கு ஜனாதிபதியாவும் இருந்திருக்கிறாரு. அவரு பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடணுதே இந்த செப்டம்பர் 5 அன்னைக்கு ஆசிரியர் தினமா கொண்டாடுறாங்க. இந்த மலநூதனார் தம்பி போன் பண்ணி அதான் 2 பேரும் வாங்கோ கதை சொல்லுங்க, எங்க குழந்தை கதைனா ரொம்ப ஆசையா கேட்பாங்கன்னு சொன்னாரு. வந்தோம். நீங்க கதை நல்லா சொல்றியா, உன்ற பேரனும் பேத்தி யூடியூப்ல எடுத்து போடுறாங்க, நான் பாக்குறேங்க யூடியூப்ல. வெக்கப்படாத, கதைக்கெல்லாம் நல்ல போஸ் எல்லாம் குடுக்குற. நீ பாடுற கதை பாட்டு எல்லாத்தையுமே அவங்க ரெக்கார்டு பண்ணி யூடியூப்ல போடுறாங்க தெரியுமா? நானும் அது டெய்லி பாத்துட்டே இருக்கிறேன். அதுல ஒரு கதை நீ சொன்னீங்கல்லோ, அந்த பேய் இருக்குதான்னு சொல்லிட்டு, அந்த மீனா வீட்டுல நடந்ததல்ல ஒரு பேய் கதை. மீனா வீட்டுல காதல் செவிட்டு பேசுறல்ல மாதிரி. அந்த கதையை சொல்லாமா? நீயே சொல்லு, குழந்தைய கேட்கட்டுமே. சொல்லு. லைட் போட்டுக்கிறியா? மேடம் உங்க வாய்ஸ் அப்பப்ப பிரேக் ஆகுது மேடம். சரிதான் மேடம், பிரேக் மேடம். உங்களுக்கு கரெக்டா வருதா? லைட்டா அக்கா பாட்டி இப்ப ஹெட்செட் வேணாலும் போட்டு பாருங்க. பாட்டி அந்த செவிட்டு மேசன் மாட்டிக்கு வாக்கல. ஏனமணி உனக்கு மூத்தவன் நான் கல்லு குண்டோட்டு இருக்கிற, உனக்கு காது கேட்க மாட்டேங்குது, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றதோ போ கேரகத்தை. இப்பவே இப்படி பாட்டி இப்ப கொஞ்சம் பரவாயில்ல கேக்குது. போல சொல்லு. சரி அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அப்பெல்லாம் கிராமத்துல அங்கதான் ஊர் இருக்கு, பக்கத்துல எல்லாம் நம்ம ஊர் மாதிரி அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்காது. இன்னும் கொஞ்சம் பிரேக் ஆகுது பொண்ணமா. இன்னும் முன்ற கனெக்ஷன் ஏதோ சரியில்லை பொண்ணமா. அடே பேராண்டி வாடா இங்க யாரு பேராண்டி கூப்பிட்டு என்னன்னு பாக்க சொல்லு. இப்ப கேக்குறா இல்ல ஹெட்செட் ஏதோ பிரச்சனை இருக்குங்க. அந்த பின் ஏதோ லூசா இருக்குமோன்னு இருக்குது. அதை நல்லா சொருகி பாரு, அந்த ஓட்டையில எடுத்து போட்டு சொருகி பாரு. இப்ப கேக்குதா? இப்போ ஒரு பரவாயில்ல. ஹெட்செட் தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஹெட்செட் ஏதோ பிரச்சனையோட இருக்குது. நல்லா கேக்கலையா? இப்போ கொஞ்சம் வந்துதா? பேசும்போது குறகுறன்னு சத்தம் வருது, வேற ஒண்ணும் இல்ல. அதான் நீங்க பேசும்போது ஏதோ குறகுறன்னு சத்தம் வருது. இப்ப கேக்குதா? வாய்ஸ் குறகுறன்னு கேக்குது. கொஞ்சம் குறகுறன்னு வருதா? பேசும்போது அப்படி வருது. பேசும்போது நீ இந்த லேப்டாப்ல அவனை கனெக்ட் பண்ணி சொல்லி வாரையா? பாட்டி பதட்டப்படாதீங்க, பாத்தட்டும் இல்லாம வா பாரு. பாட்டிக்கு வயசாயிருச்சு அப்படித்தான் இருக்குங்கிறாங்க, பாத்துக்கோ. 52 வயசுல ஒரு வயசாக்குற வா. இப்போ கேக்குதா? பேசுங்க. நீ பேசு. கேக்குதா? கேக்குது, பேசு. சரி அப்படியே ஒரு ஊர்ல அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு ஓரத்துல ஒரு குடிசையா ஒரு ஊடு இருந்துச்சு. கிராமத்துல ஓரத்துல இருந்துச்சு. அங்க பக்கத்துல சுத்தி ஊடெல்லாம் கிடையாது, அது தனியா ஒரு ஊடு. எத்தனை பேரு? 4 பேர் இருந்தாங்க அந்த வீட்டுல. 4 பேர் இருந்தாங்க. கண்ணே, மீனா, அப்புறம் அப்படி பசங்க 2 பேர். 4 பேர் இருந்தாங்க. 4 பேர் தனியா தான் இருப்பாங்க. நைட்டு 8 மணி ரவிக்கெல்லாம் 8 மணிக்கு தூங்கிடுவாங்க. நம்ம ஊர்ல 12 மணி வரைக்கும் செல்போனை வச்சு நோண்டிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பாடுபடுறவங்க தூக்கி போயிருவாங்க, பாடுபடுறாங்கல்ல அதனால. 8 மணி ஆனா தூங்கிடுவாங்க. நானே கொஞ்சம் இடத்த மாத்திக்கிட்டுமா? இடத்த மாத்திக்கிறியா? நான் மாத்திக்க. கொஞ்சம் சிக்னல் ஏதாவது பிரச்சனையா இருக்க போகுது.
மேம் ஃபேன் எதுனா ஓடிட்டு இருக்கா மேம்? இப்ப கேக்குதா? கேக்குது. ஃபேன் நிறுத்திட்டு. இப்ப கேக்குதா? இப்ப இப்ப இந்த கேக்குது. பிரச்சனை இல்ல. இப்ப குறகுறன்னு இல்ல. இப்ப கரெக்டா இருக்குது. பொண்ணுமா இப்ப கரெக்டா இருக்குதா? சரி சரி சரி. நான் சொல்லி போடுறேன். நான் கதையை சொல்லி போடுறேன். சொல்லு. என்னாச்சு? ம். நைட் ஒரு 11 மணி இருக்கு. நைட்டு ஒரு 11 மணி இருக்கு. ஏ ஒரு 11 மணி. அந்த 11 மணிக்கு திடீர்னு ஒரு பாட்டு. கேக்குதா? இப்படித்தான் கேட்டுது. கேட்ட உடனேயும் அந்த கண்ணை பயந்து போயிட்டேன். பயந்து அங்கேயே அப்புறம் அழுவ ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் பொண்டாட்டி எழுப்ப எந்திரி மீனா, அட எந்திரி மீனா, தினமும் சத்தம் கேக்குது புதுசா அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சு. பயந்து பொண்டாட்டி எழுப்புனானாமா. அத்த பாரு போச்சு. அப்புறம் அவளை எந்திரிச்சு அட தேனுங்க என்ன வந்தது உங்களுக்கு இந்நேரத்துல எழுப்பி போட்டு காத்தழுந்து வேலை முடிச்சு போட்டு இப்பதான் வந்து படுக்கிற எழுப்புறான் கம்முனு கிடங்க எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு பயந்த அப்படின்னு சொல்லி போட்டு அவ தூங்கிட்டான். இவனுக்கு தூக்கமே வரல. மறுபடியும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துருந்தான். நடு அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சத்தம். அப்படின்னு அவ அது பாட்டுக்கு ஏத்த மாதிரி அழுவ ஆரம்பிச்சுட்டே. மீனா நெசமாலுமே கேக்குது மீனா எந்திரிடி அப்படின்னதையும் அவ அட கம்முனிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடுத்தான். மறுபடியும் பாட்டு கேட்டுட்டே இருக்குது. மீனா கடைசியா கேட்கும் போது மீனா எந்திரிச்சிட்டா. அட ஆமாங்க எனக்கு தான் கேக்குதுன்னு அழுவ ஆரம்பிச்சுட்டா. ஐயோ நான் இன்னைக்கு என்ன பண்ணுவோம். போன வாரம் ஊருக்குள்ள அந்த ராக்காயி பையனை கொண்டு போட்டு அவளை சேர்த்து போயிட்டாலும். அட அந்த பேய் நீ நினைச்சிட்டியாக்கு? அந்த பேய் நினைச்சு போட்டியா? அவன் நினைச்சிட்டா அப்படி. ஐயோ அவதான் பாட்டு பாடுவாளாமா பிள்ளைக்கெல்லாம் ஆறாரம். அவதான் செத்து போய் வந்துட்டா, நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டா, என்ன பண்ணி போறோம் அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அவளும் எந்திரிச்சு உட்காந்து மீனாலும் அந்த பாட்டு சத்து கேட்டு போட்டு முதல்ல தைரியமா இருந்தவோ அப்புறம் அவளுக்கும் லேசா பயம் வந்துருச்சு. ஏனுங்கோ அந்த ராக்காய்தான் வந்துருப்பாள என்ன கொஞ்சம் பயமா இருக்குது. எதுக்குமோ மச்சாண்டார் அண்ணனுக்கு ஒரு போடுங்கோ அப்படின்னு சொல்ல சும்மாவே தொடர்நடிங்கியா போன் எடுத்து போனா அண்ணா எங்க இருக்கிற நீங்க? அட சொல்ற என்னடா இந்நேரத்துக்கு 12 மணிக்கு நீ போன் பண்ணிட்டு இருக்கிற? பயமா இருக்குதுடா. புள்ள குட்டிகளை வச்சுட்டு பேய் பயத்துட்டு இருக்கிறோம். காட்டுக்குள்ள ஊட்ட கட்டி கொடுக்காதன்னு சொன்னா நீ மட்டும் டவுனுக்குள்ள இருந்துச்சு நீ காட்டுக்குள்ள வேலை செய்யற கட்டி கொடுத்தீங்களோ. இப்ப பேயில பையன் உட்காந்துருக்குற வா நீ கிளம்பி இப்ப வீட்டுக்கு வா அப்படின்னு போன் பண்ண அண்ணன் சொல்றேன். அட நான் நாமக்கல் இருக்கிறேன், நான் வரக்கு லேட் ஆகு, ஒண்ணும் பயப்படாத, தலைமாட்டுல ஒரு நிறைச்செம்பு தண்ணி வச்சுக்கோ, சீவக்கட்டை தூக்கி போட்டுக்கோ, செருப்பெல்லாம் போட்டுக்கோ, எந்த பேயும் பிசாசும் வந்தா ஓடி போயிரு, கம்முனு கதவெல்லாம் சாத்திட்டு இதெல்லாம் வச்சு போட்டு முருகும் திண்ணீர் எடுத்து தலை நெத்தி புள்ள வச்சுட்டு பாடுன்னு அலங்காரம் சொல்லி போட்டேன். அடுத்த நாள் இவங்களை அப்படியே பயந்துட்டு அப்படியே தூக்கி போயிட்டாங்க. காலையில வெடிஞ்சு போச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமால சொல்லு. காலைல வெடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. நீ சொன்னங்காட்டி ஞாபகம் வந்துருச்சு. வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒண்ணு தெரியல. பொழுது உளுந்து தூங்கிட்டாங்க. நல்லா தூங்கிட்டாங்க. இல்ல தூங்கி ஒரு 11 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. 11 மணிக்கு அதே மாதிரி திரும்ப என்ன பண்ணி போறோம் தெரியலையே மீனா அப்படின்னு 2 பேரும் அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. முய்யோன்னு அழுவுறாங்க. ஆம்பளை சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ஆம்பளைங்க எல்லாம் தொடனடி நீதே சும்மா மனுஷன். அப்புறம் அழுது அவங்க அண்ணனை கூப்பிட்டாங்க. நீங்க வந்தே ஆகணும்னா என்ன சரி வந்து இந்த பேய ஓட்டினோடு பண்ணா நாளைக்கு பூசாரி கூட்டிட்டு வந்து ஓட்டிடலாம் பண்ணா அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க 2 பேரும். அவங்க அண்ணன் கிளம்பி வந்துட்டாரு. தட்டுனா அண்ணா நீங்களா சொல்லுப்போ பேயா அண்ணா நீங்களா சொல்லுப்போ அப்படின்னு கேக்குறான். அட நான் தாண்டா வெளியே பாடா இந்த கண்ணுக்கு பயம்னா பயம் குழந்தையில இருந்து உனையோட அதுக்கு தானே உனக்கு தைரியமா இருக்கிற பிள்ளைய கட்டி வச்ச இப்ப மறுபடியும் இப்படி பண்ணி போடையாடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டா அப்புறம் அவளு தொடர் நடிங்க தானே போவா.
பயமா இருக்குமல்லோ. ம் பயமா இருக்குமல்லோ, நம்மளா தான் பயப்புமல்லோ. ஆமா. அப்புறம் அழுதுட்டு உட்காந்துட்டே இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரத்துல பாட்டு கேக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல என்னாச்சு, அண்ணா இப்படித்தானா போன வாரம் சித்தர ஆக்காயி பேயா மாதிரி எங்க வீட்டுல வந்து துரத்துறா. நான் அவளுக்கு ஒண்ணு பாவம் பண்ணலன்னா ரோட்டு வாத்தா கூட நடந்தாச்சு காசு நீதி கொடுத்துட்டா விடுவிட்டாண்ணா. எங்க வீட்டுக்கு வர்றாளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு 2 பேரும் அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஒண்ணும் நடக்காது, நீ அப்படியே பொறுமையா உட்காந்துரு. ஏவா மீனா உள்ள போய் அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் என்னாச்சு, அப்புறம் டார்ச் லைட் எடுத்துட்டு புள்ள நீ புள்ள குட்டிகளை வச்சு வீட்டுக்குள்ள கதவை பூட்டி இருந்துக்கோ, நானும் தம்பியும் போய் அந்த கிழக்கால பக்கத்துல இருந்தே சத்தம் வருது என்னன்னு போய் பார்த்து போட்டு வாரோம் அப்படின்னு டார்ச் லைட் எடுத்து போட்டு அண்ணனும் தம்பி 2 பேரும் போனாங்களாமா. 2 பேரும் போயிட்டே இருக்கிறாங்க. கிழக்கால பக்கத்துல இருந்ததே தென்னை மரத்துல, அட கலிகாலம் வேப்ப மரத்துல இருக்கும் புளி மரத்துல இருக்குன்னு பார்த்தா தென்னை மரத்துல பேய் இருக்கு தோட்டத்துக்கு. ஒரு கருப்பா ஒரு உருவம் அந்த மரத்துல இருந்து அப்படியே மெதுவா இறங்கி வந்துச்சாமா. அண்ணன் கொஞ்சம் தைரியமான விட சேர்த்து போய்க்கலாம். நிறுத்து, எனக்கு நான் வந்துருச்சு. என்ன சொல்லு சொல்லு சொல்லு. பேசல பேசல அப்படி 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 நம்மாரத்துல இருந்து மெதுவா 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 கரு 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 கருன்னு ஒரு உருவம் வருது வருது வருது. ஓடி போறா, அண்ணா ஓடாதே அண்ணா ஓடாதே அண்ணா பேய் அடிச்சு ஓடாதே அப்படின்னு கம்மிடா அப்படின்னு அவனை தள்ளி விட்டு போட்டு டார்ச் லைட் அங்க புடி அண்ணா எங்கடா பிடிக்கிறது அப்படின்னு அவன் எங்கேயோ மேல பிடிச்சிட்டு கிடக்க. இவர் ஓடி போய் அப்படியே அந்த கீழே இறங்குன அந்த உருவத்தை அப்படியே டபக் அப்படின்னு பிடிக்கிறாரு. அந்த சட்டை கையோட வந்துருச்சு. கையோட வந்து திரும்பி பாக்குது அந்த உருவம். அப்படியே மெதுவா அப்படி திரும்பி பார்த்தா எதுக்கு நீ எதுக்குற கதை சொல்லி எழுது பசங்களை பயமுறுத்துற? ஆறுது அந்த தேங்காய் மரம் ஏறுவான்ல முனிய அவன் தானா? நினைச்சேன் நான் அவனாத்தான் இந்நேரத்துக்கு. முடிந்தா அப்புறம் 2 பேர் முடின்னு பாத்துதீமே ஆட முடியா உன என்ன பண்ணணும் தெரியுமா? இந்நேரத்துல என்னடா பண்றீங்க மனசு வாங்குற ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு அண்ணங்கார திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே கண்ண வந்தா, ஆடா பாவி பயலே, தேங்காய் வேணும்னா 4 தேங்காய் சொல்லிதான் நான் போட்டு கொடுத்துருப்பேன்ல, இந்த ராவல வந்து திருடிட்டு போறியாடா உனக்கு எப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டாரு. ஐயோ சாமி சாமி எனக்கு பிட்டாதீங்க எடி மிரட்டாதீங்க நான் தேங்காய் அப்படின்னு சொன்னா. என்னாச்சு? ஆடா அவன் தேங்காய் விடுங்க வரன்னு நினைச்சிட்டு அண்ணங்கார சும்மாவே அவன் கத்துவேன். ஒரு மிரட்டு அந்த முனிய பயந்து போய் ஒண்ணு இருந்துருவானோட சாமி நான் தேங்காய் எல்லாம் திருடுறதுக்கு வரலீங்க சாமியே. நேத்துக்கு காட்டுல வந்து முந்தாடி தேங்காய் போட்டனா இல்லைங்க போட்டுன்ற வைய டவுன்ல வேலைன்னு இருக்கிறவன் ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தானுங்கோ. அவனுக்கு அவங்க அம்மாள் கூட பேசணும். இப்போ நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து நைட் கூப்பிடுவேன். நான் என்ன பண்ணுவேன், இந்த மரத்துல தேங்காய் உரிக்கு போனவேன் இடுப்புல சொருகுன வேட்டியில இருந்து கீழே விழுந்துருமாக்கல அந்த தென்னம்பாலை மேல தூக்கி வச்சு போட்டு தேங்காய் எல்லாம் பொறிச்சுவேன். அப்படியே அங்கேயே போட்டு மறந்துட்டு வந்துட்டணும். இந்த கரு வேணா நம்ம எப்பவும் சொருகிட்டு இருப்போம், ஞாபகம் இருக்கு. இந்த செல்போன் கிறகத்தை நம்ம கையிலேயே வச்சுட்டு கிடப்போம். நானும் மறந்துட்டு போயிட்டு நைட்டு மகன் போன் அடிச்சிருப்பான்னு எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. அன்னைக்கு மூட்டுச்சா சரி தூங்கிட்டாங்களோட்டிருக்குது அப்படம் பார்த்தாளுங்க. ஆனா அடுத்த நாள் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து அவன் போன் அடிச்சிருக்கிறானாமா. அதுவும் தெரியல. பக்கத்து வீட்டு முனுசாமிக்கு போன பண்ணி அவங்க ஏன்டா கேரகன்ற மகன் 2 நாளா போன் அடிக்கிறானല്ലോ, எப்படி போன் அட்டன் பண்றதுன்னு சொல்லி கொடுத்து கேட்ட கேமரா செல்போன் வேற வாங்கி கொடுத்துக்கிறேன்ன்ற வைய அப்படின்னு சொல்லி திட்டுற. அப்பதான் எனக்கு நான் வருதாடா ஆத்தி செல்போன் வச்சிருந்தோமல்லோ அது எங்க வச்சோம் அப்படின்னு மறந்து அப்புறம் தான் அடக்கிறகமே மரத்துல வச்சுமேன்னு சொல்லி போட்டு உன்னை மாதிரிதான் அப்பப்ப மறந்து போயிடுவேன். மரத்துல இருக்குது நினைப்பு இப்ப வந்துருச்சா? சொல்லு மரத்துல வச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு சரி பையன் மேல போன் பண்ணுவானே 2 நாள் போன் பண்ணிட்டு எடுக்கலையே நாம இன்னைக்கு என்ன பண்ணலாம் வந்து எடுத்து போடலாம். ஏன்டா காலையில வந்து எடுக்கிறது இந்நேரத்துல தான் வந்து எடுக்கணுமாக்கு ஐயா அப்படின்னு கேக்கும். அப்புறம் ஐயா உங்களை கூப்பிடலான்னு பாத்துங்க அர்த்தராத்திரியில உங்களை எழுப்பி நீங்க தான் பயந்து அப்படின்னு சொல்லித்தான் கூப்பிடலீங்க அதுதான் நீங்க எடுக்க வந்தனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா உங்களோட ரிங் டோன் என்ன
அப்படின்னு சொல்லி கேக்கும். அவன் சொல்லோ அவன் என்ன சொன்ன ஆராரோ ஆரிரரோ அதுதேனோ அதேதான் வந்துட்ட கதையை பிடிச்சிட்டேன். அதேதான் அறிவு நீ காலேஜ் போய் படிச்சிருக்கிற நீ காலேஜ் ஒத்துக்கிறேன். அதுதான் உனக்கு சொன்னா நீ அப்ப படிக்க மாட்டேன்னு ஏன் கல்யாணம் பண்ணி போனேன்? நான் எப்படி கோயம்புத்தூர் கட்டி போய் படிச்சுட்டு வந்தேன்? நீ கேட்க மாட்டேன்னு மாமனை பார்த்தோன்னே மயங்கிட்டு போய் கட்டிட்டேன். இன்னைக்கு படிக்கலன்னு இன்னைக்கு ஃபீல் பண்றான். ஐயோ வெக்கம் வரு கிளவிக்கு அடியாத்தி. என்ன பண்ண உங்களோட ரிங்குட்டோனு அரிடாரோ ஐயா நான் இப்படி உசுர வாங்குறடி நல்லா இருந்ததுங்களா அம்பிட்டு நல்லா இருந்ததுங்களா அப்படின்னு கேக்கும். நம்ம நல்லா இருந்தது போ 4 நாள் ஆச்சு நாங்க தூங்கி. ஐயா நான் செல்போன் வச்சு 2 நாள் தானுங்க ஆகுது அப்படின்னு அவன் சொல்ல 2 நாள் ஆச்சு. ஏன் இப்படி பண்ண? ஏனுங்கய்யா நீ பாட்டுக்கு நீ மேல ஒசரத்துல வச்சு போட்டு போயிட்ட. ராக்கா இத வந்து பாட்டு பாடுறாங்க தூங்கல இப்படி பண்ணுடி அப்படின்னு சொல்லி கீருக்கு பையனை அவங்க அண்ணங்காரன் சொன்னானம்மா. கீருக்கு பையனை இதுக்குத்தாண்டா 4 எழுத்து படின்னு சொல்றத பேயி பூதம் நின்னு நம்பிட்டு. நம்ம கமலஹாசன் கூட ஒரு பாட்டு படிக்கிறார் மகாநதியில, தெரியுமா? தெரியாதா? நம்பாத பிஞ்சுல வெம்பாத கால் தூசிட்டோ அப்படின்னு ஒரு பாட்டு படிக்கிறாருல்ல, பேயா பூதமா ஒண்ணும் கிடையாதுன்னு. அந்த பாட்டு நீயே கேட்டிருக்க. எனக்கு தெரியும். நீ வாத்தியார் பாட்டத்தானே சொல்ல போற. வாத்தியார்னா பிடிக்குமல்லோ? எனக்கு அம்பிட்டு பிடிக்கும். அந்த காலத்துலயே வாத்தியார் படத்தை நாங்கெல்லாம் மண் கூட்டி உட்காந்து பார்த்தவங்களுக்கு அது பக்கத்துலயே உட்காந்து பாப்போம். அந்த படம் பார்த்தோமா அதுல ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டு சொல்லுவா? தெரியுமே, நீ சொல்லுவாங்களா? உச்சியில் நின்னு பேயொண்டு ஆடுது விளையாட போகையிலே சொல்லி வைப்பாங்க அப்படின்னு வரும். ஆனா நீங்க நம்பிட கூடாது அப்படின்னு அந்த பாட்டுல வரும். நானும் அப்படி அந்த பேயெல்லாம் நம்ப மாட்டேன். இந்த பேய் கதை சொல்லலையே நீ எவ்வளவு தெகிரிசாலின்னு நான் பார்த்தனே. நீ எவ்வளவு தைரியசாலின்னு. இல்ல எனக்கு சந்தேகம். இப்போ அந்த செல்போன் எடுக்கிறத 2 பேர் பாக்கலின்னு வச்சுக்கோ, என்ன நினைச்சிருப்பாங்க 2 பேரு? ஏதோ பேய்தே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் போன் எடுத்துட்டு போயிட்டான்னு அப்புறம் சத்தம் வராதல்ல. அதானோ அதனால அப்படி நம்பிட்டா பேய் பேயின்னு இருக்கிறாங்க. பேய் கிடையாது, பேசாதும் கிடையாது. நான் இருந்தேன். நான் ஒரு காலத்துல நம்பிட்டே இருந்தேன். நான் உனக்கு ஒரு புக் அனுப்புனல்ல படிக்க சொல்லி, அத படிச்சியா? அதுதே அத காட்டிரு இந்த பிள்ளைகளுக்கு காட்டு எடுத்து காட்டு. இந்த புக்கு இதுதே அது உதயசங்கர்னு ஒரு குழந்தைங்களுக்கெல்லாம் கதை எழுதுற ஒரு தாத்தா பேய் பிசாசு இருக்குதோ அப்படின்னு ஒரு கதை எழுதிக்கிறாங்க. இப்படித்தான் 6 பயந்து கூடாதுன்னு நான் அந்த புக்கு உனக்கு கூட வாங்கி அனுப்புனல பண்ணுமா? ஆமா படிச்சேன். அது பேய் பிசாசு மட்டும் இல்ல. அது என்ன படிச்சுன்னு சொல்லு. அது என்ன படிச்சுன்னு பசங்களுக்கு சொல்லு. சொல்றேன். பேய் பிசாசு மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் சகுனத்தை நம்ப கூடாதுங்கறாங்க. சகுனம்னா என்ன அப்படின்னு இந்த காலத்து குழந்தைகளுக்கு தெரியாது. யாராவது ஒரு குழந்தை சொல்ல பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சகுனம் பாக்குறது சகுனம்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க சகுனம் பாக்குறதுன்னா. உங்க வீட்டுல சொல்லிருப்பாங்கல்ல. அப்ப பாத்தியா வருவாங்க. அப்புறம் சூப்பர் ஆடுறதுன்னது. பரவாயில்ல நம்மள கூடவே அறிவாக்குறாங்க அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, பூனை குறுக்கால போனா பூனை குறுக்கால போனா அதெல்லாம் நம்புறீங்களாக்கு? இல்ல இந்த புக்க படிச்சீங்கன்னா கதை கேட்ட பிள்ளைங்க நம்ம பிள்ளைக்கு விவரம் நீன்னு நினைச்சு கண்டிப்பா தொடர்ந்து கதையை கேக்குறாங்களா, அதனாலயே அவங்களுக்கு அறிவு ரொம்ப இருக்கும், ஐக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அவங்களுக்கு. அதனால இந்த புத்தகத்துல அது மட்டும் சொல்லல, நம்ப கூடாது சொல்லு பேராண்டி. அப்படின்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் சகுனம்னா அதுதான் பார்க்கலாமா பார்க்க கூடாதா? அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம்னா இந்த உலகம். இந்த உலகத்துல நம்ம மட்டும்தான் வாழ்றோமா? நமக்காக இதெல்லாம் படைச்சிருக்காங்களா? எது புல்லு பூண்டு அந்த மரம் செடி கொடி அதுக்கப்புறம் பறவைகோ விலங்குகள் இதெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. நாம இல்லைன்னா அதுக்கெல்லாம் இருக்குமா? அதுக்கு இல்லாட்டி நாம இருக்க முடியாது இருக்கிறது. அதேதான் எம்பட வாய்ஸ் வேற லோலோடு போடுறாங்கடா. லோலோடு என்ன பாட போறோம் தெரியலையே. என்னடா வாய்ஸ் இப்படி ஆயிப்போச்சு.
நல்லா வருது வருது. சரி பேராண்டி பேராண்டி கேக்கலையோட்டு இருக்குது. அவன் ஏதாவது கெடுத்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பானா இருக்கு. அதனால இந்த புக்கை எல்லாரும் வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு பேய் பிசாசு இருக்குதா, இந்த சகுனம்னா என்ன, இதெல்லாம் இந்த தாத்தா உங்களுக்கு புரியுற மாதிரி அழகா எழுதியிருப்பாரு. சரியா? அதனால இந்த புக்கை படிப்பீங்களாமா. எதுக்கும் பயப்படக்கூடாது. நீங்க படிக்கிறவங்க எதுக்கா இருந்தாலும் ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்கணும். எல்லாத்தையும் சொன்ன உடனே நம்பிடக்கூடாது. எதனால, ஏன், எப்படின்னு நீங்க கேள்வி கேட்கணும். சரியா? அதுக்குத்தான் நம்ம கதை கேட்கிறோம், படிக்கிறோம். எல்லாமே படிச்சு மார்க் வாங்கிட்டு போறதுக்கு மட்டும் கிடையாது. சரியா? எல்லாரும் நம்புவீங்களா? அப்பா அம்மா சொன்னா என்ன சொல்லுவீங்க? பேய் இருக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? நம்ப மாட்டோம். ஏன் எதுக்குன்னு கேட்கணும். சூப்பர் சூப்பர் கண்ணுங்களா. அதேதான் அந்த பகுத்தறிவு வரணும் படிச்சீங்கன்னா. சரியா? முடிச்சுக்கலாமா? இன்னொரு கதைக்கு இதுக்கு சொல்லலாமா? ஏன் பண்ணுமா? இரு, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சான்னு பாக்குறேன். இரு, இந்த டெலிபோன்ல இன்னும் நேரம் இருக்குது பஸ்ஸுக்கு. மணி எத்தனை? மணி 6 போது. 7 மணிக்கு தானே டவுன் பஸ். ஒரு கதை கேக்குறாங்கல்ல. அம்பிட்டு தூரம் நடந்து போகணும்ல. வந்தாங்கன்னா பைக்ல லிப்ட் போய்க்கலாம். நான் ஈரோடு போகணும், நீ சென்னை போகணும். அத மெட்ராஸ் அது போய்க்கல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி நீ 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 இன்னொரு கதை நீ சொல்ல. இன்னொரு கதை சொல்லாமா? இப்ப பேய் கேட்டோம், பயமுறுத்தணும், சிரிக்க வச்சோம், யோசிக்க வச்சோம். ஆனா எல்லாத்தோட நமக்கு என்னது, சிரிக்கணும். சிரிச்சிட்டோம்னா எல்லா நோய் உடம்புட்டு போயிரு. என்ன சொல்லிருப்பாங்க? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிருன்னு. அப்ப சிரிக்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லிடலாமா? என்ன கதை தெரியுமா? இந்த மீனு கொய்யா மரத்து மேல ஏறி போய் கொய்யாப்பழம் சாப்பிட்ட கதை சொன்னல அன்னைக்கு உனக்கு. அடியாத்தி, ஆமா சொன்னீல. மீடு கொய்யாப்பழம் சாப்பிட்ட கதை யாராச்சும் தெரியுமா? மீடு போய் கொய்யாப்பழம் சாப்பிடுவோம். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா? ஆனா அந்த கதை அம்புட்டு அருமையா இருந்துச்சு. கேக்கலாம், அந்த கதையை கேக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு புருஷனும் பொண்டாட்டிங்க ரொம்ப பாட்டாளி இருந்தாங்களாமா. பொண்டாட்டினா ரொம்ப பாட்டாளி, நல்லா வேலை செய்வா. புருஷே அதுக்கு நேர் எதிரு, வேலையே செய்ய மாட்டேன், வாழைப்பழ சோம்பேறி. வாழைப்பழத்தையும் முடிச்சு கொடுத்தாத்தே வாய்க்குள்ள வச்சாத்தே சாப்பிடுவேன். அப்படி ஒரு சோம்பேறி. ஊர் திணையில போய் உட்கார்ந்துட்டு வெட்டி நாயும் பேசிட்டே இருப்பேன். இந்த பொம்பளைதான் போய் காட்டுல எல்லா வேலையும் செய்வா. இவங்க காடு ஊருக்குள்ள அந்த தெக்கோடியில் இருக்குது. இந்த அந்த கதையில வந்த மாதிரியே அதே மாதிரிதான் இல்ல இவீக வேற. அங்க என்னாச்சு, வாழைத்தோப்பு இருந்துதா. வாழைத்தோப்புல இவ போய் வாழைக்கண்ணுகள்லாம் நட்டு வச்சுட்டு குழி தோண்டிட்டு இருந்தா, ஒவ்வொரு வாழைக்கண்ணையும் நட்டு வைக்கிறதுக்கு. அப்போ மம்முட்டி வச்சு அப்படி தட்டையில டங் டங் டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சாமா. அது என்ன சத்தமா இருக்கும்னு நினைக்கிற? எனக்கு ராவு வந்துருச்சு. நீ சொன்ன கதை ராவு வந்துருச்சு. நான் சொல்லட்டுமா? நீ கொஞ்சம் சொல்லு. ராவு வந்தப்ப சொல்ல முடியும். அப்புறம் மறுபடியும் மறந்து போயிருந்தோம். சொல்லு நீங்க. அப்புறம் டங்கு டங்கு சத்தம் கேக்கும். இவனுக்கு பயமாயி போச்சு. என்னடா அது டங்கு டங்குன்னு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே மண்ணெல்லாம் தூக்கி விட்டு பாக்குறா. ஒரு பெரிய பானை, வெங்கல பானை, மின்னு தக்க மின்னுது. எங்க மெட்ராஸ்ல எல்லாம் மண்ணுக்குள்ள பானை போச்சு சுண்ட கஞ்சி தான் காய்ச்சுவாங்க. அதுதான் கிடைக்கும். நாங்கெல்லாம் வந்து மரத்து மேல இருந்து எடுப்போம். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த பாத்தாகம் என்னடா அது இப்படி பெரிய பானையா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அவளு மேல என்னமோ மூடியாட்டு வேற போட்டி வச்சிருந்தாங்களா. இது எப்படியாவது உள்ள என்ன இருக்குன்னு பாத்து போடுறது. நம்மளுக்கு எப்பவுமே உள்ள என்ன இருக்குதுன்னு பாக்கணும். மூடி வச்சிருந்தா திறந்து பாப்போம்னு ஆசையா இருக்கும்ல. திறந்து பாத்துருமோ. நீங்க கையே இப்படி வச்சிருந்தோங்க, இப்படி வச்சிருந்தா பாக்க மாட்டாங்க. இப்படி வச்சிருந்தா ஐயோ கைக்குள்ள என்னமோ இருக்குதுன்னு பாப்பாங்களோ. அந்த மாதிரி போய் அவளும் பக்கத்துல கிடந்தா அதை இதை எடுத்து அடிச்சு கையில கருவா வேற வச்சிருக்கா. போடிச்சு நோண்டி எடுத்தே போட்டா. உள்ள பார்த்தா இந்தா தண்டி இந்த ஒத்தா தண்டி. அந்த மாதிரி பார்த்ததே இல்லவோ. எண்ணம் அத்தனை தங்கமும் வைரமுமா கிடக்குது. இப்போ ஒரு பவுன் வாங்குறதுக்கு 2 மாசம் பாடுபட்டாத்தே ஒரு பவுன் வாங்கணும் போடுறதுக்குதா. அவளுக்கு காதலையும் கிடையாது, தங்கம் ஒரு பொட்டு தங்கம் கிடையாது. இத்தனை தங்கம் பார்த்தா எப்படி இருக்கு?
எப்படி ம். இருக்கு அவளுக்கு. அப்ப ஆ. அவ என்ன பண்ணா, இத்தனை ஆ. தங்கத்தையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படி. ஆனா அவனால தூக்க முடியல, ரொம்ப பெரிய பானை தூக்க முடியல. அந்த தடிமாடு இருப்பான்ல அவனை கூட்டிட்டு வரலாமல்ல. அப்புறம் அவதான் ஐடியா பண்ணா, சரி நம்ம ஆ. போய் நம்ம வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்து இதை எடுத்து ம். போயிடலாம். ஆனா வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு, அவர் ஆறு ஆறு அவரு அவன் ஒரு உளறுவாயி. உளறுவாயி ஆ. ரகசியம் சொல்லாதீன்னு சொன்னா சொல்லி போட்டு தான் அடுத்து வேலையை பார்ப்பேன். அந்த அப்படி மாதிரி ஒரு காடு. ஆளாச்சா. ஆ. அதனால நம்ம வீட்டுக்காரர்கிட்ட எப்படி சொல்றது, ரோசனை பண்ணிட்டே தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு வர, தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு வரோம்னா அது 2 பரலாங்கு தூரம், கொஞ்ச நஞ்சம் இல்ல. எத்தனை பரலாங்கு? 2 வரலாங்க. 2 2 பரலாங்கு தூரம். 2 பரலாங்கு தூரம் போகணுமா? போய் நம்மளுக்கு ரோசனையே ரோசனை. என்னடா பண்ணலாம், எப்படியாவது நம்ம வீட்டுக்காரர ஏமாத்தி போடணுமே அப்படின்னு சொல்லி போட்டு போற வழியில பார்த்தா ஒரு குளம். என்னது? ஒரு குளம் இருக்குது. ஒரு குளம் ஒரு குளம். குளம், ஒரு குளம் குளம். குளத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கொய்யா மரம். என்னது? ஒரு கொய்யா மரம். ஒரு கொய்யா மரம். கொய்யா மரம். நான் மறந்துடுவேன், நான் வச்சுக்கோ. நான் வச்சுக்கிறேன். அப்புறம் அந்த கொய்யா மரம் தாண்டி வந்ததையுமே ஒரு மாமரம். மாமரம் 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 தாண்டி வந்து ஒரு பெரிய போட்டு சொல்லு சொல்லு சொல்றேன். என்னமோ சொல்ல ஒண்ணும் சொல்ல, என் தங்க பிள்ளைன்னு சொன்னேன். சொல்லு. கொஞ்சம் தூரம் வந்த உடனே என்னாச்சுன்னா ஒரு பெரிய மொட்டைப்பாறை. என்ன பாரு, என்ன பாரு, மொட்டைப்பாறை. மொட்டைப்பாறை. இதையெல்லாம் பார்த்ததையுமே அவளுக்கு ஒரு ரோசனை வந்துருச்சு. என்ன பயங்கர ரோசனை? புத்திசாலியாச்சே. அவளுக்கு ரோசனை வந்துருச்சு. போய் வீட்டுல போய் படுத்துட்டா. அது என்ன ரோசனை எனக்கு இப்ப மறந்து போச்சு. அடக்கிறக்க சொல்றேன். நான் படிச்சுட்டு வந்தங்காட்டி பரவாயில்லாட்டி நானும் மறந்து போயிட்டே உட்காந்துருக்கோம். இரு. அப்புறம் வீட்டுல போய் படுத்துட்டா. எப்படியாவது இவனை ஏமாத்தி போட்டுட்டே நாம அதை கூட்டிட்டு போய் எடுக்கணும் அப்படின்னு அவன் தூங்குனதுக்கு அப்புறம் நடு ராத்திரியில எந்திரிச்சு அப்படியே போகையில வீட்டுல இருந்து ஒரு பெரிய பாட்டில்ல தேன் எடுத்துக்கிட்டா. தேன் எடுத்துட்டு அப்புறம் வீட்டுல இருந்து ஆப்பிள், ஆரஞ்சு, சப்போட்டா எல்லாத்தையும் ஒரு கூடையில எடுத்து போட்டுக்கிட்டா. எடுத்து போட்டுட்டு போற வழியில என்ன பண்ணுனா, அந்த புல்லு வெளி கிடந்துச்சல்ல அங்க பூரா அந்த ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழத்தை எல்லாம் இப்படி தூவி விட்டு போட்டான். தூவி விட்டு போட்டு போயிட்டே இருந்தா. அடுத்து என்ன இருந்தது, மொட்டைப்பாறை சொன்னீங்கல்ல, அந்த மொட்டைப்பாறையில தேனை பூரா ஊத்தி பாறையில தடவி விட்டுட்டாளாமா. தடவி விட்டு அடுத்து அந்த குளத்துக்கு போனா அந்த மாமரம் லட்டு கொண்டு போயிருந்தா. அந்த லட்ட மாமரத்துல கட்டி விட்டுட்டா பூராத்தையும். அங்க எல்லாத்தையும் கட்டி விட்டு போட்டு இப்போ வந்துருச்சா. அடுத்து என்ன பண்ணா, சொல்லு 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 சொல்லு. இந்த ஒரு படத்துல தங்கவேலு பழைய படத்துல ஞாபகம் இருக்கு உனக்கு, பூரி எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்பான். அதுல முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கணும், அது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கடைசியில எல்லாம் அப்படித்தான் சொல்ல போற. அதுக்கப்புறம் அப்படின்னு அதுதான் எனக்கு தெரியாது. அப்புறம் மறுபடியும் மாவு எடுத்து கொட்டிடணும் அப்படிங்காரு. அப்புறம் இப்ப என்னங்கிற உனக்கு அடுத்து என்னன்னு தெரியாதுங்கிற நான் மாதிரி சொல்லணுமா? இல்ல ராவ் வந்துருச்சு. அந்த மாதிரி அப்ப நீ வந்து மாவை கொட்டணும், தண்ணி ஊத்தணும். சரியா? சொல்லிரு சொல்லு. அப்புறம் சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேனெல்லாம் மொட்டை பாறையில ஊத்தி விட்டாளா. ஊத்தி விட்டா. அந்த குளம் இருந்தല്ലോ லட்ட கட்டி விட்டா. மாமரத்துல லட்ட கட்டி வச்சிருக்கிறேன். பரவாயில்ல தெளிவாக்குறேன். நான் ரோசனை எனக்கு தெரியும். அப்புறம் லட்ட கட்டி விட்டா. லட்ட கட்டி விட்டதுக்கு அப்புறம் கையில எல்லாம் பழத்தெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தாள். என்ன பழம் சொன்னேன், புல்லுல பூராத்தி போட்டு பண்ணிட்டா. ஆப்பிள் காய், ஆரஞ்சு காய் எல்லாத்தையும் போட்டாங்க. அடையாத்தையும் மறந்து போயிடுச்சு பாத்தியா, எல்லாத்தையும் போட்டு வந்துட்டாளா. அப்புறம் பாத்துட்டு என்ன பண்ணா அப்படின்னா, அங்க இருந்து மீன் எல்லாம் இருந்துச்சுல்லோ, மீன், கெளுத்தி மீன், வவ்வாலு மீன் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தெரியுமல்லோ, அதெல்லாம் இருந்துதாமா. அந்த மீன் எல்லாம் எடுத்து அப்படியே கட்டி விட்டுட்டான். நூலை வச்சு கட்டி விட்டுட்டு அந்த கொய்யாக்காய் ஒரு கடி அப்படி ஒரு கடி கடிச்சு விட்டுட்டான். அது பக்கத்திலேயே அந்த மீனை கட்டி விட்டுட்டான். கொய்யாப்பழம் சாப்பிடுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி விட்டான். அப்படி பண்ணி விட்டு போட்டு வீட்டுக்கு வந்துட்டான். எங்க வீட்டுக்கு வந்துட்டா. இது நான் ஏன் உன்னை கேக்குறேன்னா, என்னையும் ஞாபகம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு தெரியாது இல்ல. எங்க வந்துட்டா அப்படின்னா நீ கரெக்டா சொல்லணும். அதெல்லாம் சொல்லி போடுறேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா, வீட்டுக்கு வந்துட்டு இவளும் பொட்ட ஓட்ட போய் படுத்துட்டா.
காலையில ஒரு 4 மணிக்கு கோ எந்திரிங்கோ கோ எந்திரிங்கோன்னு அவனை எழுப்பினாலாமா புருஷன்காரனை. எழுப்பிட்டு அவனே சோம்பேறி, நானே டயர்ட்ல தூங்கிட்டு இருக்கிறேன், இவ வேற என்னடி அப்படின்னா, ஓ வாங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்றேன் எந்திரிங்க அப்படின்னா, என்ன நேரத்துக்கே சோறாக்கிட்டியா சாப்பிடலாமா அப்படின்னு. இந்த மனுஷனுக்கு எந்த நேரம் பார்த்தாலும் திங்கிற நினைப்புதே. முதல்ல வா கிளம்பி என் கூட வா, ஒரு முக்கியமான விஷயம், ஆனா 6 கிட்ட தெரியும் சொல்லிடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி போட்டு கூட்டிகிட்டே போனாலாமா. கூட்டிட்டு போற வழியில என்ன ஆயி போச்சு, முதல்ல எங்க பார்த்தாங்க அந்த புல்லு வெளியில போனது, கால்ல அந்த ஆப்பிள் காயெல்லாம் தட்டுப்படுது. இவன் நான் வந்துருச்சல்ல தட்டுப்படுது. என்ன பண்ணான் அவன பிரதி வச்சு அது எடுத்து ஸ்டார்ட். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்ததுலோ, மறந்து போட்டியா நீ? என்னது? என்ன லட்டா? லட்டு ஆமா, அதுக்கு அது ஒரு வேற ஏமாத்தி போட்டா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, நான் ரோசனை வச்சிருக்கேன், நல்லா ரோசனை வச்சு நீ மறந்துட்ட. நான் இன்னைக்கு இது சாவரவரைக்கும் சொல்லிட்டு இருப்பேன்லோ, நீ மறந்துட்டே சொல்லிட்டு போ. இதுல என்ன கிடக்குது? அத அப்புறம் என்ன பண்ணாரு, அவ வெளிய படுத்திருந்தாரு. வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, வெளிய படுத்திருந்தாரு. ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போய் பொலாச்சுன்னு அவர் மேல ஊத்தி போட்டாரு. மழை பெஞ்சதுன்னு நினைச்சிருப்பானவே. அச்சோ மழை பெய்யுதுங்க, உள்ள எந்திரிச்சு ஓடி வாங்க உள்ள தப்புக்கு தொப்புற நாளைஞ்சு உள்ள போய், அட தென்னடி இந்த நேரத்துல வெடி காலையில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி உள்ள படுத்துக்கிட்டாங்களா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எழுப்புறா, தேனுங்கோ அப்படின்னு எழுப்புறா. அதுக்கப்புறம் தான் நீ சொன்ன என்ன சொன்ன. அதுக்கப்புறம் தான் எழுப்பி கூட்டிட்டு போறா. அப்புறம் இந்த புல்லு வெளியில பழங்கள்லாம் தட்டுப்படுதா. அவன் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டேன், ஆப்பிள்காய் பார்த்தோன்னு டபக்கு நம்ம நியூட்டனா இருந்ததுன்னா அதை பார்த்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி இருப்பாரு. இவன் ஆப்பிள்காய் பார்த்த உடனே எடுத்து கபக்குன்னு சாப்பிட்டு போட்டேன். சாப்பிட்டு போட்டு போயிட்டே இருந்தாங்களா. காடு வலிக்குது, அந்த மொட்டைப்பாறையில உட்காருல வாங்க அப்படின்னு பொண்டாட்டி ஊட்டிட்டு போய் அந்த மொட்டைப்பாறையில உட்காந்தா. உட்காந்து வடன்னு துணி பூரா என்னமோ ஒட்டுது. அப்புறம் எடுத்து அவன் நக்கி பாக்குறேன், இனிப்பா இருக்குது. அப்புறம் மறுபடியும் எடுத்து தேடு ருசியா இருக்குது. ஆனா பவள பாருங்க இது என்னடா தேப்பாறையா இருக்குதா அப்படின்னு எடுத்து நக்கி தேனை சாப்பிட்டுட்டே இருக்கிற. சாப்பிட்டு போட்டு மறுபடியும் போறாங்க. மண்டையில டொப்புன்னு இடிக்குது. நீ முந்து பார்த்தா மாங்காய் மரத்துல என்ன இருக்குது, மாங்காய் மரத்துல லட்டு கண்ணா லட்டு திங்க ஆசையா ஏகப்பட்ட லட்டு இருக்குது. போய் முட்டு நடத்துல லட்டு பொறிச்சு சாப்பிடுற. அடுத்து என்ன உள்ள இப்படி ஆச்சரியமா இருக்குது, காட்டுக்குள்ள லட்டு மரத்துல காய்க்குது, பாயாசம் தெரியுது அப்படின்னு சொல்லி போட்டு அதெல்லாம் பொறிச்சு சாப்பிட்டு மறுபடியும் போறாங்க. மறுபடியும் கொய்யா மரத்துக்கு போவாங்க. மாமா அங்க வாரு கொய்யா மரத்து மேல மீன் கொய்யா பழம் சாப்பிட்டுட்டு இருக்குது அப்படின்னு அவ சொன்னாலாமா. சொல்லிட்டு போய் மாமா மரத்துல போய் நல்ல மீன் குழம்போட சாப்பிட்டு ரொம்ப நாளாயி போச்சு, பேசாம போய் அந்த மீனை புடிச்சு குழம்பு வச்சேன்னு வச்சுக்கோ, நானும் குழம்பு வச்சுட்டு ஒரு பாட்டு உனக்காக பாடுவேன். கனகத்த மீன் வாங்கி கறி சமைப்ப கொதிக்குது. அந்த பாட்டை பாடும் நல்ல மச்சா. அத போய் பொறிச்சுட்டா அந்த மீனை புடுங்கிட்டு வானா. இவன் ஜோம்பேறி அவ்வளவு பெரிய மரத்துல ஏறணும், அப்புறம் அந்த மீனை புடுங்கணும். போ உனக்கே மரம் ஏறி தெரியுமில, கோப்பம் சொல்லிக்கிட்டு இருக்கான்ல போ அப்படின்னு சொல்ல மரம் ஏறி போய் இவன் என்ன பண்ணிட்ட, இவன் அதுக்கு தானே காத்துட்டு இருந்தா. அந்த மீனை எல்லாம் எடுத்து சீலையில உள்ள வச்சு சொருகி வச்சுக்கிட்டான். சொருகி வச்சு போட்டு அப்புறம் இவன் மறுபடியும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அங்க வாழைச்செருக்குள்ள ஒளிச்சு வச்சால அந்த பானையை தூக்கி இதை இதுக்குள்ள பாருங்க என்ன இருக்குதுன்னு எல்லாம் இம்புட்டு தடியா தங்க காசு இருக்குது, இதை எடுத்துக்கலாம் தலையில வைங்க அப்படின்னு அவன் தலையில வச்சு விட்டா. இப்ப வச்சு வீட்டுக்கு நடத்தி கூட்டிட்டு வாரா. கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடி ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டா. ஒளிச்சு வச்சுட்டு என்ன சொன்னா, ஏனுங்கோ சொல்லு ரகசியம் யாருக்கிட்டையும் சொல்லி போடக்கூடாது, சொல்லக்கூடாது. மெயினா பக்கத்தால விட்டுக்காரு ஏத்து விட்டுக்காரு நீங்க போய் அங்க உட்காந்து பேசுவீங்க இல்லையா அந்த அரசு மரத்துக்கு கீழே, அவனுகிட்ட சொல்லி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டான்.
சொல்லிட்டு நம்ம ஆளுத சொன்ன சொல்லி போடுவார்லோ. நம்மால ஆறு அத அவ்வளவு சொன்னதான் விவரம் நம்ம இல்லோ. சொல்லுவேன். அதே மாதிரி ஆமா. போய் அந்த அரச மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு நாங்கெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்து ஒண்ணுமே சிக்காது இருந்தோம். ஆனா நாங்க நாளைக்கு பாருங்க பெரிய பணக்காரராய் போயிருவோம். என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னதையோ எல்லாரும் கேக்குறாங்க, எப்படி நீ பணக்காரராவே, நீ சோம்பேறி, நீ எப்படி பணக்காரராவே அப்படின்னு எல்லாம் கேட்கும். எல்லாத்துக்கிட்டே புதையல் கிடைச்சது சொல்லி போட்டானா? சொல்லி போட்டேன். எனக்கு இவ்வளவு பெரிய புதையல் கிடைச்சது, இவ்வளவு பெரிய புதையல் கிடைச்சது, எங்க வீட்டுல சமையக்கட்டுல வச்சிருக்கிறோம், நிறைய இந்த தட்டி தங்கம் அப்படின்னு சொல்ல எப்படியோ அந்த ஊரு ராசாவுக்கு போயிருச்சு. ராசாக்கு சும்மா விடுவானா? மண்ணுக்கு கீழே என்ன இருந்தாலும் அது ராசனுக்கு சொந்தம், நாம வச்சுக்க கூடாது. மண்ணு கீழே இருக்கிறது யாருக்கு சொந்தம்? ராஜா கிட்ட சொந்தம். அது ராஜாக்கு. அப்புறம் ராஜா கேள்விப்பட்டு அனுப்பிடுறாரு, 2 ஆளுங்க வாராங்க வீட்டுக்கு, வந்து கதவை தட்டி யாரது உள்ள அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டோனே தேனுங்க நான் தானுங்க, என்ன வேணுங்க அப்படின்னு அவ கேக்கும். என்ன நீங்க வந்து என்னமோ பானை வந்து பானையில தங்கம் வச்சிருக்கீங்களாவா? ஊரெல்லாம் இதே பேச்சா இருக்குது. ராசா சொன்னாரே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல. 2 பானை இருக்குது, ஒண்ணுல சோறாக்கிக்கிறக்கு, ஒண்ணுல மீன் குழம்பு வச்சுக்கு. இந்த 2 பானை தானே எங்க வீட்டு இருக்குது. நீங்க சொன்ன தங்க பானை எல்லாம் இருந்தா நானே எனக்கு இத்தனை கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு ஒட்டு தங்கம் காதுல இல்ல கழுத்துல இல்லாம உட்கார்ந்து இருப்பானாங்க அப்படின்னு சொல்ல. அப்படின்னு அவ சொல்லும். அதனால யாரு நம்ம வந்து காவலாளி நம்பி போடுவாங்களா? நம்பளே நீங்க 2 பேரு சாயந்தரத்துக்குள்ள எங்க வரணும், அரண்மனைக்கு வரணும், உங்களுக்கு உங்க மேல பிராது வந்திருக்கு, நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் சாயந்தரம் கிளம்பி அரண்மனைக்கு போயிட்டாங்க. அரண்மனைக்கு போகல, பயந்துட்டு எல்லாம் போவாங்க 2 பேருமே அப்படியே நடுங்கிட்டு. அரசாவில போய் நின்னுட்டு 2 பேரும் அப்படியே ராசா கிட்ட பயந்து போய் இப்படி நிக்கிறாங்க. ராசா அப்படியே அரசாவில இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு. மண்ணுக்கு கீழே எது கிடைச்சாலும் அது ராஜா கிட்ட தானே கொடுக்கணும். அந்த புதையல எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த ராசா கேக்குறாராமா. இவோ பாருங்க, எங்க வீட்டுக்காரருக்கு இது வெயில் காலம் ஏற்கனவே அது கொஞ்சம் அறப்பைத்தியம். வெயில் ஆச்சுன்னா வெயில்ல அப்படியே மூளை கண்டு முழு பைத்தியம் ஆயிருங்க. நீங்க முழு விவரத்தை அவர்கிட்ட கேளுங்க, அவரு சொல்லுவாரு இது உண்மையா பொய்யான்னு. கடைசியில் நீங்களே ரோசனை பண்ணிக்கோங்க அப்படின்னு போட்டாலாமா. வந்துச்சு ரோசனை வந்துருச்சு. வெயில் சொன்னது இந்த வேர் தொழுகுதுடே அந்த பேரண்டி சொல்லு. அப்புறம் என்னாச்சு? அவர் ரோசன் பண்ணணும் இல்லோ, அதுக்கு ஏதாச்சும் பேசணும் இல்லோ, சும்மா பேசு. அப்புறம் என்னாச்சு? நான் ராசா இப்படி கேட்டவனையும் சரி என்ன நடந்தது எங்கிட்ட சொல்லு அப்படின்னு ராஜா கேட்டாரு. ராஜா கேட்டவனையும் இவன் சொல்றா, ராஜா நைட் ஒரு விடிய காலையில ஒரு 4-5 மணி இருக்குங்க, 4 மணி இருக்கும். 4 மணிக்கு திடீர்னு மழை பொத்துக்கிட்டு ஊத்துதுங்க. மழை பெஞ்சிச்சு, மழை பெஞ்சுதா? சரி அப்படின்னு ராசா கேக்குறாரு. கேட்டோம் ஆமாங்க, நைட் 5 மணிக்கு வெடி காலையில 5 மணிக்கு மழை பெஞ்சு நான் வீட்டுக்குள்ள எந்திரிச்சு போய் படுத்தேன். நீங்க வேணா வந்து பாருங்க, எங்க போர்வை பெச்சுட்டு நனைஞ்சு கிடக்கு, நீங்க வேணா வந்து பாருங்க, தொப்பரை நனைஞ்சு போயிட்டு நான் அப்படின்னு சொன்னேன். சரி அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு அதுக்கப்புறம் ராசா முடிவு பண்ணிட்டாரு. ஓ மழை பெஞ்சுதா? சரி நல்ல திருவாதா தரப்பா, இவன் திருவாத்தா நான் திறக்கிறேன். சரி மேல நடந்தது என்னன்னு சொல்லு. அப்புறம் முண்டாட்டிங்க இது ரகசியம், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாலுங்க. போற வழியில புல்லு வெளியில பார்த்தா ஆப்பிளுக்காய் இருக்குது, ஆரஞ்சு காய் இருக்குது, சப்போட்டா இருக்குது. அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அப்புறம் போய் ஒரு பாறையில உட்காந்தா அந்த பாறை தேன் பாறையா இருக்குதுங்க. இந்த தேனை எடுத்து நல்லா ருசியா எடுத்து நக்கி நக்கி சாப்பிட்டு அப்புறம் போறணுங்க. லட்டு மரத்துல காய்ச்சிருக்குதுங்க. லட்டு மரத்துல காய்ச்சுதா? சரி இவ சரி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்புறம் மேல 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 சொல்லு, மேல என்ன நடந்தது? ராசா கேக்குறாரு அதுக்கு மேல என்னாச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்ல, மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனோமா ஒரு பெரிய குளம், குளத்துக்கு பக்கத்துல ஒரு கொய்யா மரம், கொய்யா மரத்துல மீன் எல்லாம் கொய்யாக்க சாப்பிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. ராசா என்ன நினைச்சிருப்பாரு? இது அரக்கிருக்கு கூட கிடையாது, அப்படின்னு ராசா முடி பண்ணிட்டாரு. முடி பண்ணது எல்லாரும் கெக்க சிரிக்கிறாங்க. அரசவையில் இருக்கிறவங்க எல்லாரும் தான் கெக்க சிரிக்க ஆரம்பிச்சு போட்டாங்க. அப்ப அவ சொல்றா, பாத்தீங்களா நான் சொன்ன நம்பளிலோ, எங்களுக்கு அப்படியே கிடைக்கலீங்கோ, இப்ப பாருங்க இவர் இப்படித்தான் திரிவாருங்க போய் சொல்லிட்டு
நாங்க இனிமேல் இந்த ஊருக்குள்ள இருந்தோம்னாலே இவர தப்பா தான் சொல்லுவாங்க. நாங்க ஊரு விட்டு கிளம்புறங்க ராசா அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி இதுதான் சாக்கு. அதுக்கு உங்க மண்டலத்துக்கு பக்கத்துல கேரளாவுல போய் கூட்டிட்டு போய் இவருக்கு தலையில எண்ணெய் வைத்தியம் பண்ணிக்கிறனுங்க. எங்க ஊருக்கு பக்கம் தான் கேரளான்னு சொல்லி போட்டு கேரளாக்கு கூட்டிட்டு இவ என்ன பண்ணிட்டாளாமா? அவ என்ன பண்ணிட்டா? அந்த தங்கத்தெல்லாம் அந்த பானையில எடுத்து போட்டு தங்கத்தெல்லாம் எடுத்து போட்டு ஊடைய காலி பண்ணிட்டு கூட்டிட்டு கிளம்பி போயிட்டாளா? அங்க போய் எல்லா தங்க காசையும் வச்சு மாளிகை கட்டி மாடு கண்ணு வாங்கி நிலம்புலம் வாங்கி சௌரியமா வேலைக்கு ஆள் வச்சு இந்த சோம்பேறி புருஷனையும் வச்சு அவங்க போய் சந்தோஷமா இருந்தாளாமா. அவ்வளவுதான் கதை. இதோட கதை முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். அப்புறம் சந்தோஷமா இருந்தா கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமாச்சு. சந்தோஷம் தானே. மறந்து போச்சுல்லோ. நான் கூட மறுபடியும் ஏதாவது மாவு பேசுற மாதிரி தண்ணி ஊத்தணுமே என்னமோ நினைச்சனாக்கு. சரி 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 அம்பிடுத்தே அதோட முடிச்சு போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? நாம ஏதாச்சும் கும்மி அடிக்கலாமா? கும்மி அடிக்கலாமா? கும்மி அடிக்கலாம். ரொம்ப நாள் ஆயி போச்சுல்லோ. பேத்திங்கெல்லாம் இருக்கிறாங்களோ. நேரமாயி போச்சு. மறுபடியும் நம்ம பேரண்டி மனத்துணை நாதன் இருக்கிறாருலோ. ஆமா, அவரு மறுபடியும் நம்மள கூப்பிட்டாங்கன்னா அப்படியே வந்து இப்ப நேரமாயி போச்சு. மணி என்னோட மணி என்ன 6:17 ஆயிப்போச்சு. இப்போ அட 7 மணிக்கு பச பிடிக்கணும்ல தம்பி. பேரண்டி அப்ப மனதுன்னா தம்பி இருக்க பாட்டி இன்னொருக்க குழந்தைங்க கதை சொல்லணும்னு கூப்பிச்சுன்னு வச்சுக்கோ. அப்ப 2 பாட்டிகளுக்கும் ட்ரிங்க்னு ஒரு போன் அடிக்கிறியாமா? நாங்க ஓடி எல்லாம் வர முடியாது. அந்த பஸ்ஸ புடிச்சு டவுன் பஸ் புடிச்சு ஓடி வந்துடுறோம். தம்பி நிச்சயமா பாட்டி கட்டாயம் வந்து அடுத்த முறையும் பாட்டி கதை வேணும்னு சொல்லுவாங்க பாட்டி. கண்டிப்பா வந்து சொல்ற பேரண்டி அதன் பேரண்டி சொல்றோம். பேரண்டி கதை முடிச்சுதா? எல்லாம் பேரண்டிகளுக்கெல்லாம் பேத்திகளுக்கெல்லாம் ரொம்ப இருந்துச்சு. அடுத்த பாட்டி வந்து நிறைய பாட்டி நீங்க பாட்டி ஸ்டைல்லே மாறினதுதான் பாட்டி ரொம்ப அழகா இருந்துச்சு. கண்டிப்பா அடுத்த பாட்டி வந்து இன்னும் நிறைய கதைகள்லாம் சொல்றோம். ரொம்ப ஒரே பால்ல கிளீன் போல்ட் போட்டுட்டானே தேஜஸ். நீ ஒரே பால்ல கிளீன் போல்ட் ஆக்கிட்ட கிளவிங்கள. சூப்பர். ஓகே, அடுத்த வாட்டி 4 கதை சொல்லிடலாம். நீங்க அடுத்த தாட்டி வரக்குள்ள ரொம்ப பெரிய கதையா சொல்லணும். அடுத்த வாட்டி ரொம்ப பெரிய கதையா சீக்கிரமா வந்து ஆரம்பிச்சிடலாம். சொல்லுடி தங்கம். அப்புறம் பாட்டு சூப்பரா பாடணும். பாட்டு அடுத்த பாட்டு அடுத்து நீங்களும் ஆனா கூட சேர்ந்து ஆடுனீங்கன்னா நாங்க பாட்டு பாடுவோம். சரியா? எல்லாரும் வந்து அடுத்த பாட்டு இப்ப பாட்டு பாடணுமா? என்ன பாட்டு? ஒரு கும்மி பாட்டு பாடலாமா? அடுத்த வாட்டி அந்த பாட்டு பாடையில இந்த பாட்டு பாடிடலாமா? ஓகேவா? பாடலாம் பாட்டி. அடுத்த பாட்டி பாடுறீங்க தெரியுமா? பாடலாம் பாட்டி. இப்ப பாரு நேரமாயி போச்சு. பஸ்ஸுக்கு நேரமாயி போச்சு. கதை சொன்ன சூப்பரா இருந்துச்சு. கொங்கு தமிழ்ல சொன்னது. நாங்களும் ஈரோட்ல தான் இருக்கோம். ஈரோட்லயா? அதனால சூப்பர் பாட்டி. சூப்பர் பாட்டி. செம்ம கதை பாட்டி. ஆதி பேராண்டி சொல்லுடி சொல்லு. சூப்பர் கதை பாட்டி. தேங்க்யூ பேராண்டி. அப்புறம் பேராண்டி அந்த பேராண்டி கோவம் வந்துரும். அடுத்த ப்ரோக்ராம் எல்லாம் வைக்கணும்ல. அந்த பேராண்டிக்கு சூப்பரா இருந்தீங்க. தேங்க்யூ கண்ணு தேங்க்யூ. அப்புறம் அந்த மனநந்தன் சார் பேராண்டிக்கு அவங்க வீட்டுல குட்டி பேராண்டிக்கு இருக்கிறாங்க. பாட்டி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் குடிச்சு வீட்டுல அடிச்சு போட போறாங்க. சரிடா பாத்தி. எல்லா பேத்திங்களுக்கும் பேரனுங்களுக்கு அன்புகள். சீக்கிரம் வர்றோம். அடுத்த வாட்டி இன்னும் நிறைய கதை பாட்டோட வர. சரியா? இப்ப நாங்க கிளம்புமா? பஸ்ஸுக்கு நேரம் கிளம்புறோம்.
செல்ல பேரண்டி ஆடுறது அப்பதானது ஆடுறது அப்பதான் இந்த பெரிய பேத்திக்கும் உங்க கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்கோ. ஆடுது பேரண்டி. யார் அந்த பேத்தியே? இது மோனிகாவோட அம்மாவுங்க. அப்படிங்களா? வாடி தங்க வா மருமகளே, உனக்கும் அடுத்து சொல்லிடுற மருமகளே. வா பேர பேத்தி எல்லாம் கூட்டிட்டு மக நீ எல்லாம் வந்துருக்கோம். என்னது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு இந்த கதை பிடிச்சது தெரியுமா? ஏன் பிடிச்சது தெரியுமா? புத்தி இல்லைன்னு சொல்லி போட்டோம்ல, அதனாலயே புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கதையிலயும் என்ன பண்ணுவாங்க, பொண்டாட்டிக்கிட்டே புத்தி இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பாட்டி இப்படி சொன்னாலே மோனிகாளுக்கு பிடிச்சிருக்கும். ஆமா இந்த பேத்தி அப்படித்தே நீ போய் இந்த பேத்தி கதை சொல்லு என்ன வெடி வெடி இம்சை பண்ணுவேன். இந்த பேத்தி தூங்குறாம இவளுக்கு கதை சொல்லணும். பொண்ணாத்தா நேரமாச்சு பொண்ணாத்தா. கிளம்பலாம். சரி கிளம்பலாம். சரி நாதன் பேராண்டி ஏதாவதுன்னா போன் பண்ணு பேராண்டி, நாங்க வாரோம் வந்து கதை சொல்றோம். போன சார்ஜ்லயே போட்டு வைங்க பாட்டி. அதெல்லாம் சார்ஜர் போட்டு அப்புறம் யூடியூப்ல பாட்டு கேட்கணும், இதெல்லாம் வேலைக்கு இருக்குது. அதெல்லாம் நாங்க பண்ணுவோம், பாத்துக்குவோம். அந்த பாட்டிக்கு மட்டும் அப்பப்ப சொல்லி கொடுக்கணும். அது நான் சொல்லி கொடுத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல பாட்டி. சரி பேரண்டி, எல்லாத்துக்கும் வாரம் பசுக்கு நேரமாச்சு. வாரம் பை பை பை. வணக்கம் வணக்கம் வணக்கம்.